He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். கேளக்கிய சித்தருக்கும் ஏலியன்ஸுக்கும் சம்பந்தம் இருக்குதா சார்? அவர்கள் யார் அந்த 3 உள்ள மனிதர்கள்? நீங்கள் இவங்க 2 பேர் கூட என்னையுமே சேர்த்திக்கோங்க. எங்கள் 3 பேருக்குமே எனக்காக ஒரு தனியாக ஒரு ஜெட் ப்ளஸ் பாதுகாப்பையே கொடுத்து என்னை பாதுகாக்கிறதுக்கு என்ன காரணம், அப்படி என்ன இருக்குது அசோகாட்ட? இதை செய்யறதுனால ஒருவேளை ஏலியன்ஸாக இருக்கலாமா, ஏலியன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் ஒரு நாள் சிந்திச்சுட்டு இருக்கிறப்ப, இப்போ சமீப காலங்களில் ஒரு 8 மாதமாக என் வீட்டில் பார்த்தீங்கன்னா குள்ளமாக ஒருத்தங்க அங்கேயும் இங்கேயும் உலாவிக்கிட்டே இருக்காங்க. குழந்த மாதிரி போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க, துருத்துருன்னு இருக்காங்க, மின்னல் வேகத்தில் போகிறாங்க. நான் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன். இந்த வீடியோவுக்கு கீழே இப்போ கமெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதல் தடவை கேளக்கிய சித்தர் யாருக்கு காட்சி கொடுத்துறாரோ இந்த விஷயம் எனக்கு ஒரு 8 மாதமாக புரியாமல் இருந்துச்சு. எனக்கு இப்போ சமீபத்தில் என் பையன் நான் காரில் போயிட்டு இருக்கிறப்ப, அப்போ நம்ம வீட்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்களே வித்தியாசமாக, அவங்க யார் அப்படின்னு எனக்கு பயங்கிறத தாண்டி, இல்லை இது என்னன்னு தெரியாமல் மண்டை வெடிச்சிரும், இவங்களை பிடிச்சி லாக் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஐயாட்ட நல்லா வேண்டிட்டு அவங்க உள்ளே வந்தோடனே கதவை சாத்திட்டு நான் கதவுகிட்ட நின்றுட்டு நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் கதவை திறப்பேன், நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே போங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நீங்கள் ஏன் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன். கொடுத்துருக்காரு. டக்குன்னு இங்கே ஒருத்தர் தோணுனார். இங்கே தோணுனவர் அவரை பார்த்து இப்படின்னு தலையை அமைச்சார். 2 பேரும் அவங்க இங்கே தோண்டினாங்கன்னா இங்கேருந்து ஒடியாந்து இங்கே பிடிக்க வருவான், இவங்க இங்கே மாயமாயி வேறு பக்கம் போயிடுவாங்க, திரும்ப அங்கே ஓடு நாய். இப்படியே தோட்டத்தில் உலாவிக்கிட்டே இருக்கும். குழந்தைகளை பார்த்த உடனே அவங்க தான் இவங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒடியாந்து குழந்தைகளை இப்படி பிடிச்சிருவான். ஆனால் சார் இப்போ கூடவே இருக்கிறவங்க உங்ககிட்டே பச்சு கோவப்பட்டிருக்காங்களா? நிச்சயமா என்னை கோவப்பட்டிருக்கிறாரு, என்னை பனிஷ் பண்ணியிருக்கிறாரு. என் மகனை நான் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு கிழக்கிய சித்தரனுடைய பிரதான ஸ்ரீடர் அசோகா இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். கேளக்கிய சித்தர் நமக்கு. கேளக்கிய சித்தர் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் பல மாயங்கள் எல்லாம் செஞ்சுட்டே இருக்காரு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பல விஷயங்களை இன்று வரைக்குமே நடத்தி காட்டிட்டு இருக்காரு. கேளக்கியரை தொட்டவங்க கெட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய அவருடைய பக்தர்களுக்கான அருள் பாலித்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். கேளக்கிய சித்தருக்கும் ஏலியன்ஸுக்கும் சம்பந்தம் இருக்குதா சார்? அப்படி ஒரு சில விஷயங்கள் நான் இதுக்கு முன்னாடி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க, ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் யார் அந்த 3 உள்ள மனிதர்கள்? நீங்கள் இவங்க 2 பேர் கூட என்னையுமே சேர்த்திக்கோங்க. எங்கள் 3 பேருக்குமே ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு இருக்குது. இந்த மொத்த விஷயத்தையும் தாண்டி இந்த உலகத்தில் இத்தனை பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறப்ப ஏன் அசோகாவை காப்பாற்றணும், பர்டிகுலராக அது எப்படி ஒரு தெய்வம் தேடி ஒரு மனுஷனை இவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? எனக்காக ஒரு தனியாக ஒரு ஜெட் ப்ளஸ் பாதுகாப்பையே கொடுத்து என்னை பாதுகாக்கிறதுக்கு என்ன காரணம், அப்படி என்ன இருக்குது அசோகாட்ட? இதை செய்யறதுனால அவருக்கு என்ன லாபம்? மக்கள்லாம் சொல்கிறாங்க கோயில் கட்டினா அசோகா நல்லா இருப்பாருன்னு. இது நமக்கு நான் நல்லா இருந்துட்டு போகிறேன். பட் கேளக்கியருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவர் ஏன் இதை செய்யணும்? இது நானே ஆராய்ச்சி பண்ணி நானே யோசனை பண்ணி, ஏன்னா இந்த எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? நீங்களும் கஷ்டத்தில் கூப்பிட்டுருப்பீங்க, ஏன் தெய்வம் வரல? நாம் கூப்பிட்டப்ப எப்படி ஒரு தெய்வம் காட்சி கொடுத்தாங்க வந்தாங்க, அப்போ சம்திங் நமக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குது. நான் இதை யோசிப்பேன், ஒருவேளை இவங்க நம்ம முன்னோர்களாக இருப்பாங்களோ, ஒருவேளை ஏலியன்ஸாக இருக்கலாமா, ஏலியன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் ஒரு நாள் சிந்திச்சுட்டு இருக்கிறப்ப, இப்போ சமீப காலங்களில் ஒரு 8 மாதமாக என் வீட்டில் பார்த்தீங்கன்னா குள்ளமாக ஒருத்தங்க அங்கேயும் இங்கேயும் உலாவிக்கிட்டே இருக்காங்க. குழந்த மாதிரி போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க, துருத்துருன்னு இருக்காங்க, மின்னல் வேகத்தில் போகிறாங்க. யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்த்துக்கலாம் எத்தனை நாள் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் மட்டும் வழக்கம் போல் என் வேலைகளை பண்ணிகிட்டே இருப்பேன். பார்த்தா நான் கிச்சனுக்கு போனால் இவங்க ஹாலுக்கு வந்துடுவாங்க, நான் ஹாலுக்கு வந்தால் இவங்க பெட்ரூம் போயிடுவாங்க, இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன இவங்க வீட்லேயே இருக்கிறாங்களே, இவங்களுக்கு வெளியே எங்கேயும் போகலையா, ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்களா, என்ன பண்ணுறாங்க இவங்க? சரி இவங்க இவங்களை எப்படியாவது கோயிலுக்கு இழுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வரட்டும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வரும்போது டக்குன்னு கிளம்பி கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறப்ப காரில் ஏறிட்டாங்க. என்னடா கார்லேயே ஏறிட்டாங்க, சரி கோயிலுக்கு வர வரைக்கும் பார்க்கலாம், இது ஒரு
அமானுஷ்யமாக இருந்துச்சுன்னா நம்ம கோயில் வாசல் மிதிக்கிறப்ப இது போயிடும். வழக்கம் போல் நானும் அப்படி தான் நினச்சேன். நான் கோயிலுக்கு போகிறேன், ரெண்டாவது நான் ட்ரெஸ் போட்டோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் கோயில் தான் போட போகிறேன் அப்படின்னு. நேராக காரை வேகமாக ஓட்டுவோன்னு சொல்லிட்டு காரை வேகமாக ஓட்டுறேன். சீக்கிரமாக கோயிலுக்கு போயிடலாம், இவங்க இறங்கி இறக்கிது போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை இழுத்துட்டு நான் கோயிலுக்கு போகிறேன். பார்த்தா கோயில் எங்கூட நடக்கிறாங்க, உலகிறாங்க. நான் எங்கெல்லாம் போகிறேன், கருவறைக்குள்ளே போகிறேன், என் பின்னாடியே வராங்க. என்ன இது, இவங்க இப்படி இருக்காங்க. சரி ஐயாட்டே இந்த பிரச்சனை கொடுத்துரும். ஐயா, என்னை சம்திங் யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, இது என்னன்னு தெரியல, இது என்னவா இருக்குது, நீங்கள் இதை பார்த்து எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். என்ன என்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா, நான் ஏதாவது செய்யணுமா, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். ஒரு 4-5 நாள் கிடக்குது. அப்பவும் அவங்க கூடயே இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் ஐயாட்ட போய், ஐயா எனக்கு இது ஒரு மாதிரி சரின்னு படலை, இது என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப, இல்லை மொத்தம் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தங்க அங்கே எங்கூட இருக்காங்க கோயிலில், ஒருத்தங்க உங்கூட இருக்கிறாங்க. இவங்க நீ என்னெல்லாம் உனக்கு தேவை இருக்குதுங்கிறத இவங்க எங்கிட்ட சொல்லுவாங்க. நீ எதை நினச்சி நீ கவலைப்படாத, எந்த பிரச்சனையும் நினச்சி நீ கவலைப்படாத. இது எது உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடியுமே எனக்கு தகவல் வந்துடும். நீ யாரை பார்க்குற, யார்கிட்ட பேசுகிற, எத்தனை நாளில் இந்த பிரச்சனை சரியாகுன்னு நீ சொல்கிற, இது எல்லா விஷயத்தையுமே இவங்க எங்கிட்ட சொல்லுவாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இப்போ கமெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதல் தடவை கேளைக்க சித்தர் யாருக்கு காட்சி கொடுத்துறாரோ மறுபடியும் அவங்கக்கிட்ட பேசியிருக்கவும் மாட்டார். எந்த ரெஸ்பான்ஸுமே 2வது டைம் ஒரு மனுஷனுக்கு இவர் பண்ணியிருக்கவே மாட்டார். நான் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன், பண்ணவே இல்லை. மறுபடியும் பட்டாம்பூச்சியை வான்னு நீங்கள் கத்தி கதறி கூப்பாடு போட்டாலும் வரமாட்டார். ஈவன் அது எனக்குமே நடந்துச்சு. நான் கேட்குற கேள்விக்கு பதில் வருதே தவிர நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டப்ப அவர் வரவே இல்லை. அப்படின்னா சம்திங்னா இவர் எங்கேயோ போகிறாரு. 2வது இந்த விபூதி வாசனம் முதல்ல எனக்கு டெய்லி இருந்துச்சு. இப்போல்லாம் ஒரு 15 நாள் 30 நாள் 3 மாதத்துக்கு ஒருக்கா எப்பயாவது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சில சமயம் எனக்கே அடிக்காது, என் பையனுக்கு அடிக்கும். ஏன் நமக்கு அடிக்கலை? ஒருவேளை நான் அந்த கர்மாலிருந்து மாறிட்டேன்னா, நான் அந்த ஃப்ரீக்வன்சி விட்டு வேறு ஃப்ரீக்வன்சி போயிட்டேன்னா, இந்த மாதிரி சந்தேகம்லாம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இவர் நானே கெஞ்சி பார்த்துட்டேன், ஐயா மறுபடியும் வந்து என்கிட்ட பேசுங்க, இப்போ நான் கரெக்டாக போயிட்டு இருக்கேன்னா இல்லை தப்பாக ஏதாவது போகிறேன்னா அதை மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லிடுங்கன்னா இவர் ரிப்ளை பண்ணவே இல்லை. அப்போ சம்திங் இவர் இங்கே விட்டு எங்கேயோ போகிறாரு. இவர் லோகம் ஏதோ ஒன்று இருக்குது. ஒருவேளை போன ஜென்மத்தில் நாமளும் அந்த லோகத்தில் இருந்திருக்கலாம், இல்லை இந்த ஜென்மத்தில் நம்ம அந்த லோகத்திலிருந்து இங்கே வந்திருக்கலாம், இந்த மனுஷ பிறப்பெடுத்து இங்கே வந்திருக்கலாம். நான் சூசைட் பண்ணுறேங்கிறங்காட்டி இப்போ இந்த கர்மாவில் நான் ஒரு இடைஞ்சல் பண்ண போகிறேன். நான் ஒருவேளை சூசைட் பண்ணியிருந்தேன்னா அவங்க ஒரு திட்டத்துக்காக என்னை இங்கே அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா, இதை நான் கொலாப்ஸ் பண்ண போகிறேன். இவன் கொலாப்ஸ் பண்ணிடுவான், ஏன்னா நான் நினச்சா செஞ்சிருவேன். இந்த ஒரு கேரக்டர் என்கிட்ட இருக்கிறங்காட்டி இவன் முடிவு பண்ணிட்டான், அப்போ இவன் செஞ்சாலும் செஞ்சிருவான், இவனை போய் நம்ம காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி வந்து என்னை காப்பாற்றிருக்கலாம். இப்படி இருக்கலாம், இது நான் உண்மைன்னு நான் சொல்ல, இப்படி இருக்கலாம். அதனால எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். இப்போது எப்போ இந்த குள்ளமாக இருக்கிறவங்க என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்களோ, இவங்க குள்ளமாக இருக்க அந்த வார்த்தையை கூட எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஹைட் கம்மியாக இருக்கிறாங்க, அது குள்ளன்னு நான் சொல்ல மாட்டேன், ஹைட் கம்மியாக இருக்காங்க. எப்படி இருக்காங்க சார் பார்க்கறதுக்கு? அவங்களோட செயல்பாடுனா அவங்க நடக்கிறதில்ல, சர்ன்னு காற்று மாதிரி போகிறாங்க வராங்க. இதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். என் கோயிலுக்கு நீங்கள் வாங்க, ஒரு ராக்கின்னு ஒரு நாய் வளர்த்துறோம். அந்த நாய், இந்த விஷயம் எனக்கு ஒரு 8 மாதமாக புரியாமல் இருந்துச்சு. எனக்கு வந்து இப்போ சமீபத்தில் என் பையன் வந்து நான் காரில் போயிட்டு இருக்கிறப்ப, அப்போ நம்ம வீட்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்களே வித்தியாசமாக, அவங்க யார் அப்படின்னு கேட்டான். எனக்கு 8 மாதமாக இவங்க இருக்கிறாங்கன்னு தெரியும். என் மனைவிட்ட சொன்னால் பயந்துருவாங்க, என் பையன்கிட்ட சொன்னால் பயந்துருவாங்க. நான் யார்கிட்டையுமே சொல்லலை, வீடியோவில் எங்கேயுமே சொன்னதில்லை. இதை தப்பாகவும் பிம்பம் படுத்திடுவாங்கன்னு சொல்லி நான் யார்கிட்டையுமே சொல்லலை. ஆனால் ஒன்றே ஒன்று நினச்சேன், இதை பற்றி யாராவது பக்தர்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்கன்னா அன்னைக்கு நாம் இதை ரிவீல் பண்ணுவோம், அது வரைக்கும் இதை ஹைட் பண்ணிடுவோம். என் பையன் கேட்டான் காரில் பின்னாடி இருந்துட்டு, நம்ம வீட்டில் இப்படி விசித்திரமாக இருக்காங்களே அவங்க யார் அப்படின்னு கேட்டாங்க. எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டேன். அதான் ஒரு மாதிரி துணியை போத்துற மாதிரி, முகம் மட்டும் வெள்ளையாக இருக்குது, மீதி எல்லாம் கருப்பாக இருக்குது, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களே யார் அது அப்படின்னு கேட்டான். ஹைட் எவ்வளோ இருந்தாங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நான் பார்த்தா தான் அவன் பார்த்தானா. ஹைட் எவ்வளோ இருந்தாங்க, எனக்கு ஷோல்டருக்கு இருப்பாங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, ஏன் அவங்க நடக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு, ஏன் நம்ம பேசினா அவங்க திரும்ப பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா. இவன் இவ்வளவும் பண்ணியிருக்கிறான் பாருங்க, அவனுக்கு வயசு 8, இவன் இவ்வளவும் பண்ணியிருக்கிறான். நான் ஒரு நாள் இவங்களை என்ன பண்ணிட்டேன்னா, என் பெட்ரூம்குள்ளே இவங்க உள்ளே வந்தப்போ, நீங்கள் யார், என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் கேட்டேன். இவங்க எந்த பேச்சுமே என்கிட்ட பேசலை. இவங்க பேசாதங்கிறது எனக்கு பயம் வந்துருச்சு. இவங்க சம்திங் என்னமோ அப்படின்னு. ஏன்னா நான் அவங்கள பார்க்குறேன். ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு பயங்கிறத தாண்டி, இல்லை இது என்னன்னு தெரியாமல் மண்டை வெடிச்சிரும், இவங்களை பிடிச்சி லாக் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஐயாட்ட நல்லா வேண்டிட்டு, அவங்க உள்ளே வந்தோடனே கதவை சாத்திட்டு நான் கதவுகிட்ட நின்றுட்டு, நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் கதவை திறப்பேன், நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே போங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நீங்கள் ஏன் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் இங்கே நிற்கிறேன், கட்டில்கிட்ட அவர் அங்கே நிற்கிறாரு. இத்தனைக்கும் அந்த
என்ன சொல்கிறது, பொருட்கள்லாம் அப்படியே இருக்குது. எந்த பொருளையும் அவங்க யாரையும் தொடலை, டிஸ்டர்ப் பண்ண ஒன்றும் இல்லை. அந்த கட்டில் கிட்ட அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. இந்த கதவை சாத்திட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட இன்னும் ஒருத்தர் அப்படியே திடீர்னு தோன்றாரு. நாங்கள் 2 பேர் தான் இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இவர் வந்து அவருக்கு சிக்னல் கொடுத்துருக்கிறார், கோயிலில் இருக்கிறவருக்கு, நீ வா, இவன் வந்து என்னை லாக் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு இவர் அவருக்கு சிக்னல் கொடுத்துருக்காரு. டக்குன்னு இங்கே ஒருத்தர் தோணுனாரு. இங்கே தோணுனவர் அவரை பார்த்து இப்படின்னு தலையை அமைச்சாரு. 2 பேரும் காணாம போயிட்டாங்க. எனக்கு ஒரே போச்சரை, என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்புறம் மறுபடியும் ஐயா கிட்ட போய் அப்போ கேட்டப்போ அப்புறம் இதை சொன்னார். ஒருத்தர் கோயிலில் எப்போரும் இருப்பார், ஒருத்தர் உங்களோட வீட்டில் இருப்பார். இவங்க 2 பேரும் பேசுகிறதே இல்லை. ஒரு நாள் ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி சொத்து பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட முன்னாடி அழுகுறாங்க. அவங்க அழுகுறது எனக்கே பாவமாக இருக்குது. சரியாயிரும், இன்னும் ஒரு 30 நாள் உங்கள் பிரச்சனை தீரும், நீங்கள் போங்க அப்படிங்கிறேன். இந்த பிரச்சனையை சொல்லும் போதுக்கு முன்னாடி அவர் விநாயகர் கோயில்கிட்ட அங்கே தூரத்தில் அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. அங்கே அவர் வளர்த்திட்டு இருக்கிறாரு. நான் இங்கே நிற்கிறேன், எனக்கு நேரம் அந்த அம்மா நிற்கிறாங்க. அவர் எப்போ அங்கேருந்து வந்து இந்த அம்மாவுக்கு பின்னாடி சைலண்ட்டாக நின்னார். அவர் எப்படி பார்ப்பார்னா, அவர் பேச மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். அவருக்கு நம்ம பேசுறது புரியுதான்னு கூட எனக்கு தெரியாது. இப்படின்னு மெல்லமாக இது மட்டும் தலையை மட்டும் மெல்லுவாக திருப்புவாங்க. அதே மாதிரி தலை திரும்புறதில்ல, தலையெல்லாம் திரும்பாது, உடம்பே தான் திருப்புவாங்க அப்படின்றவாங்க. இப்படி தான் பார்ப்பாங்க. அவங்க இப்படி பார்க்குறதே கிச்சன்லேருந்து என்னை பார்க்குறாங்க அப்படின்னா அவ்வளோதான், இப்படி தான் பார்ப்பாங்க. இவ்வளோதான், ஃப்ராக்ஷன் செகண்டில் என்ன தான் இவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த அம்மாவுக்கு நேராக நின்ன உடனேயுமே நான் சொல்கிறேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவங்க பின்னாடி இவர் போக போகிறாரு, இந்த பிரச்சனை தீரப்போகுது, ஒரு 30 நாள் அவன் பிரச்சனை தீர்ந்துடும், நீ போ அப்படின்னு நான் அந்த அம்மாட்ட சொல்கிறேன். ஒரு 3 மாதம் கழித்து அந்த அம்மா வராங்க. ஐயா, அன்றைக்கே நான் வீட்டுக்கு போகிறப்பே அந்த பாதி பிரச்சனை முடிஞ்சுது, மொத்த பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, இப்போ 3ஆவது மாதம் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது என் வாழ்க்கையில். அந்த நாய் ஏன் குழந்தைகளை பார்த்தா உழைச்சிக்கிட்டே இருந்தது. நான் வளர்த்துற நாய், அவன் என்ன பண்ணுவானா, குழந்தைகளை போய் அப்படியே தாவி கட்டி பிடிச்சிடுவான். ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய். அந்த நாய் இருக்கிறதுக்கு யாரையாவது இப்படி கட்டி பிடிச்சோன்னா அவங்க பயந்துருவாங்க. நான் சொல்லியிருக்கேன், ராக்கி கம்முன்னு இந்த மாதிரி பண்ணாத, பிஹேவியர் பண்ணாத. இதுக்கு ட்ரைனிங்லாம் அனுப்பிச்சு இந்த கேரக்டரை மாற்ற ட்ரை பண்ண. அவன் என்ன புரிஞ்சிருக்கான் அப்படின்னு எனக்கே லேட்டாக தான் புரிஞ்சுது. அவங்க ஹைட் கம்மியாக இருக்காங்களே, அவங்களையும் இந்த குழந்தைகளையும் அவன் ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டான் நாய். இது நினச்சங்காட்டி அவங்கள இவன் பார்ப்பேன் தோட்டத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடுவான், ஒடியாருவான். எதுக்கு இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்கும். அவங்க இங்கே தோண்டினாங்கன்னா இங்கேருந்து ஒடியாந்து இங்கே பிடிக்க வருவான். இவங்க இங்கே மாயமாயி வேறு பக்கம் போயிடுவாங்க, திரும்ப அங்கே ஓடும் நாய். இப்படியே தோட்டத்தில் உலாவிக்கிட்டே இருக்கும். குழந்தைகளை பார்த்த உடனே அவங்க தான் இவங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒடியாந்து குழந்தைகளை இப்படி பிடிச்சிருவான். ஆனால் குழந்தைங்க அங்கேயே நிற்பாங்க, குழந்தைங்க வீர்னு கத்துவாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுவான், இவன் அவங்க இல்லை விட்டுருவான், யாரையும் தொந்தரவுலாம் பண்ண மாட்டான். பட் இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்காட்டி எனக்கு அப்புறம் தான் லேட்டாக என் பையன். ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, என் பையனை அவன் ஒன்றுமே பண்ண மாட்டான். இன்னொரு குழந்தை இருக்குது, அந்த என்னுடைய குழந்தையும் அவன் கரெக்டாக புரிஞ்சுக்கிறான், இது குழந்தை அப்படின்னு புரிஞ்சுருக்கான். ஏன் இவங்களை மட்டும் இவன் இப்படி ஐடென்டிஃபை தப்பாக பண்ணுறான் அப்படின்னா அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரியுது. இந்த நாய்க்கு இது 8 மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதுக்கு வயசே அவ்வளோதான். அந்த நாய்க்கு புரிஞ்சதை எனக்கு லேட்டாக புரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி, ஓ அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுது, இவன் அபி கண்ணுக்கு தெரியுது, அந்த ராக்கி கண்ணுக்கும் தெரியுது. ஓ சரி, இப்போ இவங்களுக்கான வேலை, இப்போ நீங்கள் ஒருவருக்கான வேலை அப்படின்றது வந்து அந்த கோவிலில் வர்றாங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற சில விஷயங்களை வந்து சரி பண்ணுறது வேலைகள் அவர் செய்கிறாங்க அப்படின்னு புரியுது. இந்த உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் என்னன்னா, எனக்கு ஏதாவது பிரச்சனை, நான் எனக்கு சில வாழ் எப்படி இருக்குன்னா, எனக்கு இப்போ ஏதாவது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் கேட்டேன்னா கிழக்கர் எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு. சில விஷயங்கள் நான் நினச்சிருப்பேன், அதை அவர்கிட்ட கேட்டிருக்க கூட மாட்டேன். அது எனக்கு கிடைக்கிறப்ப இவர் எப்படி இதை கண்டுபிடிச்சாரு, நான் ஆசை தானே பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. ஆக்சுவலி இவங்க கூட இருக்கிறவங்க என்னை அப்படியே அப்சர்வ் பண்ணுறாங்க. ஈவன் நான் ஃபோன் பார்த்தா கூட ஃபோனில் நான் என்ன பார்க்குறேங்கிறத அவங்க பார்க்குறாங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப எங்கே நிறுத்துகிறேன், இது புரிதல் தான். நான் என்ன பார்த்துட்டு இப்போ ஒரு கார் பார்த்துட்டு இந்த காரை நான் ரொம்ப நேரமாக ஒரு கார் வீடியோ நான் பார்க்குறேன் அப்படின்னா இவனுக்கு இது பிடிக்கும் போல் அப்படின்னா ஒரு புரிதல் பாருங்கள் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நான் எதை ரொம்ப நேரமாக பார்க்குறேங்கிறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. அதனால இது நினச்ச உடனே நான் ஆசைப்பட்ட கார் இப்போ வாங்கினேன். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஆசைப்பட்டால் திங்கக்கிழமை கார் எடுத்துட்டேன். எப்படி இது நடந்துச்சு? நான் ஆசைப்பட்ட ஒயிட் கலர் வேணும்னு நினச்சி அதே ஒயிட் கலர் வாங்கினேன். எப்படி இது நடந்துச்சு? இது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு வந்துச்சு. யாருமே வெள்ளிக்கிழமை ஆசைப்பட்டு திங்கக்கிழமை வாங்கியிருக்க மாட்டாங்க. பழைய காரை விற்கணும்னு நினச்சேன், ஒரே வாரத்தில் விற்றுட்டேன். என்ன இதெல்லாம் இப்படி அவங்கள ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. இல்லை, அவங்க அதான் மனுஷங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறாங்க, என் மனைவி கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. ஆனால் என் பிளட் அப்படியே அவன் பையன், என் பையன் சேம் டிட்டோ மீ. அப்படியே நான் என்னெல்லாம் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி அவன் கண்ணுக்கு இந்த ஆன்மாக்களுமே தெரிஞ்சிருக்கு. சின்ன வயசுலேயே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு பெண், மாசமான பெண் வருவாங்க அந்த சைடு, அவங்களே அவன் பார்த்து சொல்லியிருக்கான், அப்பா அந்த சைடு யாரோ போனாங்கல்ல அப்படிமா, நீ அதெல்லாம் பார்க்கக்கூடாது, உனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி
அதை கடவுள்கிட்ட நான் வேண்டியிருக்கேன், தயவு செஞ்சு இந்த குழந்தைங்க கண்ணுக்குள்ள இது தெரிய வேண்டாம்னு நானே ப்ரே பண்ணியிருக்கேன். எனக்கு இப்படிலாம் தெரிஞ்சதுமே நான் ப்ரே பண்ணியிருக்கேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இது நான் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிறேன். கொஞ்ச நாள் நான் டிஸ்டர்ப்டாக இருந்தேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ மீண்டும் இவங்க தெரிஞ்சப்ப இப்போ ஓகே அப்படிங்கிறேன். இப்போ ஆன்மாக்கள் தெரியல, ஆனால் இவங்க தெரியுறாங்க, இவங்க என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறங்காட்டி எனக்கு இப்போ இவங்களுக்கும் ஏலியனுக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இவங்களே ஏலியன் தான் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏலியன் அப்படின்னா நம்ம புரிதலின்படி இந்த கொம்பு வச்சுட்டு ஒனிடா அப்படிலாம் இல்லை. இந்த கிரகத்தை சேராத ஒருத்தங்க வேற்று கிரகவாசிகள் தான். இன்னொரு லோகத்தில் நம்மளை விட சக்தி கம்மியாக ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அந்த லோகத்தில் நான் சுப்ரீமிட்டியாக தெரிவேன். ஆனால் நான் இந்த லோகத்தில் நான் சாதாரண ஆள் தான். அவங்க லோகத்துலேயும் அவங்க சாதாரண ஆட்கள் தான். இந்த லோகத்துக்கு வரப்ப அவங்க சுப்ரீமிட்டியாக நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க. ஒரு எறும்புக்கு உதவி பண்ணுறதுங்கிறது எனக்கு வந்து சாதாரண விஷயம். ஒரு காக்கையை வளர்த்துறதோ அதோட குஞ்சை பராமரிக்கிறதோ எனக்கு சாதாரண விஷயம். அப்போ காக்கைக்கு நான் எப்படி தருவேன்னா கடவுளாக தெரிவேன். அப்போ அவங்க கம்பேரிட்டிவ்லி என்னையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை. நீ கூட இருந்து இவனை பார்த்துக்க, இவனுக்கு தேவையெல்லாம் செய், இவனை நம்ம கோயில் ஒன்று கட்ட வைங்க, இவன் கரெக்டாக வேலை செய்கிறான்னா நீங்கள் கூட இருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, இவன் மனுஷன், இவன் என்றைக்கு வேணாலும் தப்பு பண்ணலாம், நீங்கள் கூட இருந்து இவனையும் நீங்கள் மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் எனக்கு விட்டுருக்கலாம். அவங்க மானிட்டர் பண்ணி டே பை டே ரிப்போர்ட் அவங்களுக்கு சித்தருக்கு அனுப்பலாம். சார் இப்போது கூடவே இருக்கிறவங்க வந்து உங்ககிட்டே வச்சு கோவப்பட்டிருக்காங்களா? நிச்சயமா என்னை கோவப்பட்டிருக்கிறாரு, என்னை பனிஷ் பண்ணியிருக்கிறாரு. என் மகனை நான் வந்து ஒரு தடவை அடித்தேன். அடித்த உடனே ஃபஸ்ட் டைம் சொன்னார் அடிக்காத அப்படின்னாரு. அதையும் மீறி நான் ஒரு தடவை கோவப்பட்டு அவனை அடித்த உடனே இந்த கை எனக்கு பயங்கர வலி, அடித்த கையை தூக்க முடியாத அளவுக்கு பயங்கர வலி. அப்போ நான் யோசிக்கிறேன், என்ன வேலை பண்ணேன் இந்த அளவுக்கு கை தூக்க முடியாத அளவுக்கு வலியாக இருக்குன்னப்ப நைட்டு வந்து சொல்கிறாரு, நீ மகனை இல்லை அடிச்சல அதனால. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், ஐயா உன்னை அடிக்கக்கூடாதுன்ட்டாரு, நீ எந்த குறும்பும் பண்ணாத அப்படின்னு நான் சொல்கிறேன். அவன் அதிலிருந்து அவனும் கொஞ்சம் துளிர் விட்டு போச்சு, நிறைய குறும்பு பண்ண ஆரம்பித்தான். என் மனைவி அடிக்க ஆரம்பித்தான். நான் சொல்லிட்டேன், அவர் என்ன அடிக்க வேணான்னாரு, நீ அடி அப்படின்னு சொன்னேன். என் மனைவி அடித்தாப்புல, கார்ல இருந்து குழந்தைய வச்சிருக்கிறப்ப தவறி சேலை தடுக்கி விட்டு கீழே விழுந்தாப்புல. பயங்கரமான எந்த கையில் அடித்தாரோ இந்த கையிலே இப்படி குழந்தைய வச்சிருக்கிறங்காட்டி இப்படி ஊனாப்புல. அதே மாதிரி அவளுக்கும் பயங்கர அடி. என்னைய வந்து விலை பண்ணலை, ஆனால் அவனை என் மனைவியை வந்து பயங்கரமான அடி, முட்டிலே செராய்ப்பு காயம். அடித்த 10வது நிமிஷம் அப்போ சொல்கிறாரு, அடிக்கக்கூடாதுன்னு அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என் குழந்தை கத்திக்கிட்டே இருக்கிறாருன்னு ஒரு தடவை என்ன பண்ணோம் எடுத்து அதட்டினேன், சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அதட்டுறேன். அது எல்லாரும் பண்ணுறது தான். அதட்டினோடனையும் இப்படின்னு லைட்டாக 2 அடி வச்சேன். குழந்தை 2 அடி வச்சேன், அவ்வளோதான் பார்த்துட்டாங்க. அடித்த உடனே எனக்கு போச்சு, பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அடுத்து நான் மொபைல் பார்க்குறப்ப மேலே ஏதோ ஒரு யூடியூப் வீடியோவுக்கு தம்ப்நெயில் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் குழந்தையை அடிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு தம்ப்நெயில் வச்சுருக்காங்க. எனக்கு நோட்டிஃபிகேஷனில் அது வருது, போச்சு பார்த்துட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி இதை மனைவி கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறப்ப அதுக்குள்ளே அந்த நோட்டிஃபிகேஷன் போயிடுச்சு. சரி, ஆனால் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன், இங்கே நேற்று இந்த மாதிரி அடித்தேன்ப்பா, அடித்த உடனேயுமே எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருது என் ஃபோனில், அது ஏதோ ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, நீயும் அடிச்சிடாத அப்படிங்கிறேன். பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பார்த்துட்ருக்கேன், அந்த வீடியோவே அடுத்த ஸ்க்ரோலிங்கில் வருது. நான் நேற்று நைட்டு பார்த்த தம்ப்நெயில் வச்சது அடுத்து வருது, இதே தான் நேற்று நைட்டு பார்த்தேன், இது எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஐபிசிலையும் நீங்கள் ஒரு இமேஜ் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க தெரியுமா, முருகன் வச்சு ஈசன் வச்சு நிறையா இது என் கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரியே நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க. நான் பார்த்துருக்கேன் நிறையா இமேஜஸ், நல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பேன். நான் யோசிச்சுட்டே இருப்பேன், அது உண்மையாலுமே என் கேள்விகளுக்கான பதிலாகவே அதுலேயே இருக்கும். அப்போ தான் நினச்சேன், ஓ அப்போ மொபைல் பார்த்தா கூட அதில் கூட நமக்கான பதில் வந்துக்கிட்டே இருக்குது. உண்மையாக தான் சார், எனக்கும் அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் உண்டு. நான் இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது யார் நேர்காணல் பண்ணணும் அப்படின்னு கூட நினச்சிட்டு எடுத்து மொபைலை பார்ப்பேன், அந்த ஆள் வந்து நிற்பார், அவருக்கான ஒரு கண்டென்ட்டு வந்து என் மண்டையில் வந்திருக்கும், அவரை நான் போய் நேர்காணல் எப்படியும் அவரோட கான்டாக்ட் நம்பர் எனக்கு கிடச்சிரும், எப்படியாச்சும் கிடச்சிரும். அந்த மாதிரி இந்த மாதிரியான வழிகாட்டுதல்கள்லாம் நிறையவே அற்புதங்கள், அது இயற்கை பிரபஞ்சமெல்லாம் நமக்கு கொடுக்குற ஒரு விஷயம். இப்போ நீங்கள் இந்த 2 மனிதர்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, இதே மாதிரி கேளக்கியருடைய பக்தர்கள் வேறு யாராவது பார்த்துருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் உண்டா? நான் மனசில் என்ன நினச்சேன்னா, ஏன் இதை 8 மாதமாக நான் சொல்லலை அப்படின்னா, நான் மனசில் நினச்சி இப்போ நான் பார்த்த இந்த கேளக்கியங்கிற மந்திரம் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும். நான் மட்டுமே சொன்னேன்னா அது எப்படி உண்மையாகும்? நான் சொல்கிறதெல்லாம் நம்பணுங்கிற அவசியம் உங்களுக்குமே இல்லை. அப்படின்னா இது இன்னொருத்தருக்கும் நடக்கணும், அப்போ நடந்தால் மட்டும்தான் இது சமம் அப்படின்னு. அப்போனா நான் பார்த்ததை இன்னொரு பக்தர்களும் பார்த்தேன்னு என்கிட்ட வந்து சொன்னால் அன்னைக்கு நான் இதை உலகத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு நான் மனசில் நினச்சிருக்கேன். சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்தார், அவர் கோயிலுக்கு வந்துட்டு சாமி உங்களை பார்த்தே ஆகணும், இதுக்காக நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னாரு. யாரையும் மேக்ஸிமம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன். அவரை சரி நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, கீழே வெயிட் பண்ணுங்கள், என் வீட்டில் தான், நான் வீட்டு அட்ரஸே கொடுக்குறேன். மேக்ஸிமம் வீட்டு அட்ரஸில் என்னை நீங்கள் பிடிக்கவே முடியாது, என் ஃபோன் நம்பரையுமே ரீச் பண்ண முடியாது, என்னையும் பிடிக்க முடியாது. பட் அவங்கள நீங்கள் வாங்க அப்படிங்கிறேன். கேட்டார், எந்த மாதிரி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. அவர்கிட்ட நான் அடுத்த டாப்பிக்கு
எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பால் தான் இது எல்லாமே நான் பண்ணுறேன். அந்த சக்தி, எனர்ஜி எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க. அதனால நான் அது பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு, சாமி நல்ல வேலை எங்கள் வீட்டில் இதே மாதிரி நடமாட்டம் இருக்குது. நான் ஏதோ இது குட்டி செய்து தான் நினச்சிட்டு வீட்டெல்லாம் காலி பண்ணியிருப்பேன். அந்த மோட்டிவில் தான் நானும் என் மனைவி உங்களை பார்க்கவே வந்தேன். இப்போ நீங்கள் சொல்லலைனாலும் அடுத்த கேள்வி நான் உங்கள்கிட்ட அதை தான் கேட்க போகிறேன். இல்லை அவங்க உங்களை எந்த தொந்தரவும் பண்ணலை, உங்களுக்கு எதுவும் நெகட்டிவாக வாழ்க்கையில் நடக்கலை, விட்டுருங்க. அவங்க உங்கள்கிட்ட காமிச்சா இந்த நியூஸ் என் காதுக்கு வந்தால் நான் இதை வீடியோவில் சொல்கிறேன், நான் நினச்சிருந்தேன், இது நடந்துருச்சு, இனிமேல் உங்கள் கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க, விட்டுருங்க அப்படின்னு. அவங்க கண்ணுக்கு அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சிருக்க மாட்டார். இந்த நியூஸ் நான் இப்போ தான் சொல்கிறேன். இப்போவுமே இப்போ இதை 2 விதமான மனிதர்கள் தான். ஒன்று கடவுளை ஏற்றுக்கிறவங்க, இன்னொன்று ஏற்றுக்காதவங்களாம் இது ஃபேக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏற்றுக்கிட்டவங்க இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ஆமாம் என் வீட்டில் இந்த மாதிரி நடமாட்டம் இருந்துச்சு, நான் பார்த்தேன், நான் மந்திரம் சொல்லும்போது பார்த்தேன். இது கன்ஃபார்ம் யாராவது ஒருத்தவங்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா அசோகாவுக்கு நடக்கிற எல்லாமே சம பக்தர்களுக்கும் நடக்குது இங்கே எல்லாமே. அது மட்டும்தான் இந்த கேளைக்கேன்னு ஒருத்தர் இருக்காரா, இந்த மந்திரமெல்லாம் பழிக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு இது மட்டும்தான் பதில். குள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த இவர்கள் ஒரு சக்தி. இந்த சக்திகள் வந்து உங்களோட நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விட தேடுவோம்ல, இவங்க ஏன் என் கூட இருக்காங்க, இதுக்கான ரீசன் என்ன, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஏதோ இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறோடையோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். நம்மளாம் அருணகிரிநாதரோடையே சிலதெல்லாம் நம்ம முருகர் அப்படின்னு வரும்போது நம்ம இப்படி இருக்குமா அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது நினச்சிருக்கீங்களா சார்? இவர்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு வரலாறு சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயமும் இதுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது நினச்சிருக்கீங்களா? நானும் அந்த கிரகத்திலிருந்து வந்திருக்கணும். ஒன்று போன ஜென்மத்தில் அந்த கிரகத்தோட ஆளாக நான் இருந்திருக்கணும். இல்லைன்னா இந்த ஜென்மத்துக்கு அந்த கிரகத்திலிருந்து இந்த பிறப்பு எடுத்து வந்திருக்கணும். இந்த பிறப்பு முடிஞ்ச உடனே மீண்டும் நான் அதே கிரகத்துக்கு போயிருப்பேன். மனுஷ ரீதியாக இந்த உலகத்துக்கு நான் வாழ்ந்துட்டு இருந்தாலும் என் பிறப்பு முடிஞ்சதுக்கு பிறகு நான் திரும்ப அந்த லோகத்துக்காரங்களாம் போயிடுவேன். இதில் இடையில என்னை எத்தனை நாள் இவங்க உயிரோடு இருக்க சொன்னாங்களோ அத்தனை நாள் வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும். இதில் நான் எந்த மாற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்திடக்கூடாதுன்னு ஒரு ஆள் அவங்க போட்டாங்க. ஏன்னா இப்போ இவன் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆள் போட்டு இப்போ நம்மளை கண்காணித்து இவனை நீ கடைசி வரைக்கும் இருந்து மேலே கூட்டிகிட்டு வா அப்படின்னு தான் இவங்க நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜெட்+ பாதுகாப்பு அதுக்காக தான். நான் அவர்கிட்டயே கேட்டேன், அவர் இந்த பூமியில் அதாவது டெய்லியுமே ஒரு கோயிலுக்கு வர்றதில்லை கேளைக்கியர் அப்படிங்கிறத, ஒரு தெய்வம் வரமாட்டாங்க, ஒரு மினிஸ்டர் எல்லா நாளும் ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க தானே, அவங்களுக்கு பணின்னு ஒன்று இருக்கும். இவர் எங்கே போகிறாரு, எங்கேருந்து வராரு, நான் ஒரு நாள் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருந்தேன். கடைசியாக இவர் எப்போ நமக்கு பார்த்தாரு, சஷ்டி திதியில் நமக்கு காட்சி கொடுத்தாரு. மறுபடியும் கூப்பிட்டோம், எப்போ விபூதி வாசனை வந்துச்சு அப்படின்னா ஒரு 20 நாள் கழிச்சு வந்துச்சு. அன்னைக்கு என்ன திதி, அன்னைக்கு என்ன நட்சத்திரம், இதுக்கு இடைப்பட்ட நாள் எப்படி, ஒருத்தங்க லைட்டாக ட்ராவல் பண்ணாங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு இவங்க போயிருக்க முடியும், இது எல்லா கால்குலேஷனுமே போயிட்டு வர முடியும், வந்திருக்க முடியும். அப்போ இவர் இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு வந்திருக்கிறாருன்னா அப்போ இன்னைக்கு என்ன மாசம், இந்த மாசத்துல எனக்கு 20 நாள்ல போயிட்டு வந்துட்டார். அப்போ போறதுக்கு 10 நாள் ஆயிருக்கணும், வர்றதுக்கு 10 நாள் ஆயிருக்கணும், இப்படி வச்சுக்கணும். அப்போ 10 நாள் தொலைவில் இவர் போயிருக்கிறாரு. அடுத்த மாசம் வைகாசினா வைகாசியில எத்தனை நாளுக்கு இடைவெளியில நான் இவரை பார்த்தேன். நீங்க ஒரு இது எந்த லோகம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? இது சொர்க்கம் வரைக்குமே கண்டுபிடிச்சிட்டாங்களே சார். இல்ல உண்மைதான், தூரத்துல இருக்கு சொர்க்கம். இவங்க லோகம், ஆனா இவங்களுக்கு கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு லோகத்துல இருந்து வராங்க. இவங்க மட்டும் இல்ல, இவங்க இதை ஒரு லோகத்துல அவங்க எத்தனை பேர் இருப்பாங்களோ அது மாதிரி இருக்காங்க. இவங்களுக்குன்னு சம் கேரக்டர்ஸ் இருக்கு. இவங்க ஒரு மனுஷனோட சகஜமா பழக முடியுது, அவனுக்கு வேணுங்கிற சக்திகளை கொடுக்க முடியுது, அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே வளைச்சு அவனுக்குன்னு கொடுக்க வேண்டியது இருக்குது. இது எல்லாமே அவங்க பண்றாங்க. ஆனா இது ஒரு மனுஷனுக்காகன்னு எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணலை. இதையும் தாண்டி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்பட்டிருக்கலாம். அந்த செயல் நிறைவேற வரைக்கும் இந்த அசோகா அவங்களுக்கு தேவைப்படலாம். ஆனால் அவரோட அன்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த அன்பெல்லாம் மாறவே இல்லை, இம்மி அளவு கூட மாறலை. நான் இந்த வருஷம் முடிவெடுத்திருக்கேன், இந்த வருஷம் நான் கேளைக்கேருக்கு செஞ்சதை விட அடுத்த வருஷம் இதை விட ஒன்று செய்வேன், தி பெஸ்ட்டுன்னு ஒன்று செய்வேன் அப்படின்னு நான் செய்கிறேன். அவர் எனக்கு தி பெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுக்குறாரு. அதனால் நான் ஜாதகம் பார்க்கறதில்ல, யாரையும் மக்களை சந்திக்கிறதில்ல. எனக்கும் பக்தர்களுக்கான தொடர்பே பெருசாக இருக்காது. நீங்கள் என்னை ஃபோன்லேயுமே ரீச் பண்ண முடியாது, என்னை நெருங்கவே முடியாது, யாரையுமே என் பக்தர்களே என்னை நெருங்க விடமாட்டேன். நான் அவங்களோட பேசிக்கிறது இல்லை. இருந்தாலும் பக்தர்கள் என் மீது அதீத அன்பு வச்சுருக்காங்க. இதுதான் எனக்கு எப்படி நான் தான் துண்டிக்கிறேன் அந்த உறவையே. என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, எதாக இருந்தாலும் டைரெக்டாக ஐயாட்ட கேளுங்க, ஐயாட்டிருந்து நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் திரும்ப ஐயா என் ரூபத்திலே கனவுல போகிறாரு. தத்ரூபமாகவே நிஜமாகவே என் ரூபத்தில் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுறாரு, இந்த மாதிரி பேசுகிறாரு, ஃபோன்லலாம் பேசியிருக்கிறாரு. அப்படியே சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் தான் இதெல்லாம் சொன்னீங்க. இல்லை நான்லாம் பேசலை, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படிமா. நான் கோபமாக பேசிடுவேன். நான் யாராவது வீட்டுக்கு கூப்பிட்டாங்களா நான் வரமாட்டேன், அது என்னுடைய பிரின்சிபல் கிடையாது. நான் யாரையும் பார்க்க மாட்டேன், சந்திக்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம்,
என்னைய ஃபாலோ பண்ணாதீங்க, கிளைக்கு நான் ஒரு தெய்வம் கொடுத்துட்டேன், நீங்கள் அங்கே போய்க்கிங்க, எதாக இருந்தாலும் நாட்டா மட்டும் பங்காளி டைரெக்டாக நீங்கள் டீல் பண்ணிக்கோங்க, என்னை உள்ளே இழுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நாளுக்கு நாள் ஆனால் பக்தர்கள் நீங்கள் எப்போ கோயிலில் இருப்பீங்க, நான் அப்போ வரேன், அவங்க என்னையே தான் பிரதானமாக கேட்குறாங்க. அதான் சொன்னேன், ஐயா இதுதான் அன்பு, நான் வேணான்னாலும் நீ வா. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்க நம்பர்லாம் கேட்டு வாங்கியிருக்காங்க. நீங்கள் வா. அதே மாதிரி ஐயா வந்து பூஜை பண்ணுறதுக்குமே என்னை கூப்பிடுவார். இப்போ சென்னைக்கு 2 நாள் எனக்கு டைம் அப்படின்னா இந்த 2 நாள் முடிச்சு திரும்ப நான் அவரை போய் பூஜை பண்ணணும். இல்லையா அப்படின்னா அவர் வந்து என்னை கூப்பிடுவார், என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பார். அவர் ஒரு மிரட்டுற துணியில் பேசுவார், என்ன பண்ணுறீங்க அப்படிம்பார். இல்லை ஒரு ஷூட் இருக்கு வேண்டாவா. ஒரு நாள் அப்படி பண்ணார். இப்போ சார் நீங்கள் இப்போ இப்படி பண்ணீங்க சார், இப்போ நீங்க பண்ணும்போது இப்படி பண்ணிட்டீங்க சார். இது வந்து நான் கேளக்கியரோட சிலையில நான் பார்த்திருக்கேன். இதுக்கு அர்த்தம் என்ன சார்? இப்போ கூட அதுதான் வந்துட்டு 2 நாள் நான் 2 நாள் இப்படி சொல்லுவேன் சார், 2 இப்படி சொல்றீங்க. இந்த முத்திரைக்கான அர்த்தம் என்ன சார்? கேளக்கியரோட சிலையில இந்த முத்திரை இருக்கு. இல்ல அதை இப்ப சொல்ல மாட்டேன், அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்கேன். அது மிகப்பெரிய விஷயத்தை நான் இப்ப கேட்டுட்டேனா? ஆமா, நீங்க அவர் சிலையில அவருக்கு எத்தனை விரல் இருக்குன்னு எண்ணினீங்களா? 10 விரலுக்கு கூட தான் இருக்கு. 9 விரல் இருக்கும். ஒரு கையில, ஒரே கையில அவருக்கு நான் 9 விரல் நான் வச்சிருக்கேன். அதுக்கும் அர்த்தம் இருக்கு, அந்த முத்திரைக்கும் அர்த்தம் இருக்குது. இந்த 2ம் தான் இன்னும் அவருக்காக நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு. அதையும் நான் செஞ்சு முடிச்சுட்டு இன்னைக்கு அவர் என்னைய கேட்க வச்சுட்டாரு. ஆனா அதை நீ கண்டிப்பா இதுல என்ன நான் சூட்சமா ஒரு விஷயம் இருக்கு. இந்த 2 வருஷம் என்னை எத்தனை பேர் இன்டர்வியூ எடுத்தாங்க இல்லையா, இதுல நீங்க யாருமே ஒரு ஈஸியான ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்வி இது வரைக்கும் யாருமே கேட்கல. அந்த கேள்வி யாராவது கேட்பாங்க, நான் இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க யாருமே அந்த கேள்வி கேட்கல. நான் கேட்டேன், இந்த கேள்வி கேட்டாலே இது முடிஞ்சிருமே, இது ஏன் இவங்க இது என்ன சொல்றது, இந்த கேள்வி போய் ஏன் யாருக்கும் தோண மாட்டேங்குது அப்படின்னு இப்போ வரைக்கும் என் மனசுல அது ஆச்சரியமா இருக்குது. ஏன் யாருக்குமே இந்த தோணலை, ஏன் யாருமே அந்த ஏங்கல்ல யோசிக்கலையா, என்ன பண்றாங்க அப்படின்னு. சரி ஒரு நாள் கேட்பாங்க, ஆனா நான் ஸ்டில் அந்த பர்சனை தேடிட்டு இருக்கிறேன். இந்த கேள்வியை அந்த மனுஷன் வந்து நம்ம கிட்ட கேட்க போறான் என்ன. ஆனா நான் இப்ப இன்டர்வியூல ரிவைண்ட் போட்டு நீங்க பாருங்க, அதுல நான் இதை சொன்ன உடனே அடுத்த கேள்வியை நானா இருந்தா அதை தான் கேட்டிருப்பேன், ஓகேங்களா. ஆனா அதை யாரும், இத்தனைக்கும் அதுல 3 கேள்வி இருக்கு, அந்த 3 கேள்வியில கூட ஒரு கேள்வி கூட யாரும் என்கிட்ட கேட்கல. சரி கேட்கும் போது இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிக்கலாம். டைமிங் 2 வருஷமா யாரும் என்னை கேட்கல. சரி பாத்துக்கலாம், மேபி எந்த வருஷம். கேள்விக்கான பதிலுக்கான டைம் அப்படின்றது இந்த உலகத்துக்கு இன்னும் தேவைப்படல. யோசிச்சிருப்பாங்க மக்கள், ஒருவேளை ஆடியன்ஸ்ல யோசிச்சிருக்காங்க, அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆனா எந்த ஆங்கருமே நம்ம ஆடியன்ஸுக்கே சொல்லிடலாம், அந்த 3 கேள்வியில நீங்க விருப்பம்னா அது என்ன கேள்வியா இருக்குன்னு கெஸ் பண்ணிக்கங்க. நீங்க வந்து கமெண்ட் பகுதியில கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து தி பிகினிங்ல நான் மந்திரம் கொடுக்குற அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை நீங்க பார்த்துட்டு அதுல வந்து நான் இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொன்ன உடனே நீங்கள் அடுத்த கேள்வி நானாக இருந்தால் அந்த கேள்வி கேட்டிருப்பேன். எந்த ஆங்கருமே கேட்கல. நீங்கள் வேணால் அந்த வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கேள்வி இருந்துச்சுன்னு வேணால் சொல்லுங்கள். பதில் அந்த கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அதிலே நான் பதில் ரிப்ளை பண்ணிடுறேன், சொல்லிடுவேன். கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லிடுவேன். எனக்கு தேவை அந்த ஆள் நான் பார்க்கணும். கண்டிப்பாக பார்ப்பேன். எங்களோட வியூவர்ஸில் யாராவது அந்த கேள்வியை கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சார். கண்டிப்பாக பல விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. நீங்கள் இந்த ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்துச்சு. நீங்களும் இதுக்கு முன்னாடி அந்த விஷயம் பற்றி பேசியிருந்தீங்க. தஞ்சை பெருங்கோயிலில் வந்து கட்டுறப்போ ஏலியன்ஸோட உதவியை ராஜராஜ சோழன் நாடினார் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து வரலாறு ரீதியாக வந்து இன்ன வரைக்கும் நம்புறவங்கெல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில அசாதாரணமான பல சக்திகள் வந்து உங்களோட வந்து நடமாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு எங்களுடைய நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு விஷயமும் கேட்குறப்போ ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அந்த 2 மனிதர்களையும் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை எனக்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளையாக கேளக்கியர் ஒரு தரிசனம் கொடுத்துருந்தாரு. ஆனால் அதுக்கு பிறகு இன்ன வரைக்கும் எந்த தரிசனமும் எனக்கு கிடைக்கல. 2 வருஷம் ஆயிடுச்சு. அதே போல் இவர்களோட தரிசனம் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறத நானும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். அதே போல் நிறைய இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் அதே மாதிரியான ரொம்ப ஆர்வத்திலையும் ஆசையிலையும் நம்பிக்கையிலும் அதே நேரத்தில் சில நேரத்தில் அவநம்பிக்கையிலையும் கூட எழுதுவாங்க, பேசுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த காணொலி பலருக்கும் வாழ்க்கையோட பல திருப்பத்தை கொடுக்குற ஒரு காணொலியா அமையணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்ச மகா சக்தியிடம் என்னுடைய பிரார்த்தனை. நன்றிங்க சார். கேளக்கிய சேர்த்து நாம் மௌனமா நன்றி. எங்களோட பிள்ளைக்கு நாம் உனது பெயரை சூட்டுவோம், உனது பெயரை சூட்டுவோம். மூட்டே கணேசனே, முக்தி தரும் விநாயகனே, பார்வதிக்கு தலை மகனே, எங்களை வாழ வைக்கும் கஜமுகனே. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். அம்மா
பொதுமக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச்.